நாடாளுமன்ற முகமா இருக்கிற திருமாவளவன் ஏன் சட்டமன்ற முகமா மாறணும் அப்படின்ற ஆசைப்படுறாரு சார்? அவர் மாநில அரசியலுக்கு திரும்பணுங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்க 2017 இருந்து 2026 வரைக்கும் கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு ஒரு பக்கம் பெருமையா பேசலாம். இன்னொரு பக்கம் தேர்தல் அரசியலை தாண்டி ஏன் கூட்டணியில இருக்கீங்கன்னு கேள்வியும் இருக்கு. தேர்தல் முடிஞ்சிருச்சுல, நீங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, உங்களோட கோரிக்கையா இருந்தாலும் அதை கொடுக்கறது இல்ல. அப்ப மினிஸ்ட்ரியில உங்களுக்கு ஒரு சே இருக்கா? இல்ல. வெளியே வந்துருக்கு. நீங்க ஒரு எதிர்கட்சியா செயல்படுங்க. அவரோட பேட்டி ஒண்ணு இன்னைக்கு ஹிந்துல வந்திருக்கு. அதுல அவர் சொல்றது, பாஜக இன்னைக்கு மாநில கட்சிகளை விழுங்கி கொண்டிருக்கின்றது. நிறைய கட்சிகளை நம்ம வெவ்வேறு மாநிலங்களில் விழுங்குது. அந்த நேரத்துல இது சின்ன சின்ன கட்சிகள்லாம் இங்க இடம் தெரியாமல் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் நான் மாநில அரசியலில் பங்கெடுப்பதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற பார்வை எனக்கு இருக்கு. அவங்க கேக்குறாங்க, நீ மெஜாரிட்டி, திமுக மெஜாரிட்டி வந்தாலும் பாஜக உடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, உடைப்பாங்க. இன்னைக்கு விஜய்க்கு ஆனா ஃபேன் ஃபாலோவர்ஸ் தான் சொல்லுவேன். இன்னைக்கு தலித் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் ஒரு இடத்துல இருக்கிறார்கள் நம்புறீங்களா? நான் நம்புறேன். ஏன்னா இது அப்படி ஓட்டா மாறுமா சார்? ஏன்னா அம்பேத்கரை முன்னிறுத்தி பிஎஸ்பி இருக்கு, அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும் இருக்கிறாரு, சின்ன சின்ன குரூப்ஸும் இருக்கு. அது அப்படியே கன்வெர்ட் ஆகுமா? அதுக்கு நீங்க ஆன்சர் நிச்சயமாக தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும். இதெல்லாம் இந்த பசங்க விஜய் அப்படிங்கிற மனிதரை பார்க்க அம்பேத்கர்ங்கிற தலைவரை பார்த்து கைதட்டின குரூப்பா, இல்ல விஜய்ங்கிற மனிதருக்கு ஓட்டு போட போறாங்களா, தாவேக கட்சி ஓட்டு போட போறாங்களா? அது பெரிய குழப்பம் இருக்கு. நான் சொல்றேன், ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமின்னு விமர்சிக்கப்படுகிறார். இது அடுத்த தோல்வி. கட்சிக்குள்ள மறுபடியும் சில பேர் நினைக்கிறாங்க, அடுத்த செங்கோட்டையன் கூட திரும்ப தாவே கலந்து வருவாரு, தினகரன் ஹோல்ட் எடுப்பாரு. எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் விடுவாரான்னு எனக்கு தெரியல. என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது. நான் தான் எதிர்த்து தலைவர், நான் தான் இந்த கட்சியோடைய தலைவரா இருப்பேன், நானா வெளியே போற வரைக்கும் இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிற ஸ்ட்ராங் எடுப்பார். பட் ஆனா மக்களுடைய மனத்துல ஸ்பேஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த ஸ்பேஸ் இன்னைக்கு யார் ரெடியா இருக்காரு கேட்டா விஜய் ரெடியா இருக்காரு. இன்னைக்கு விஜய் கட்சிக்கு எதற்காக இளைஞர்கள் போறாங்க? விஜய் கட்சிக்கு ஏன் திமுக இருந்தும் திமுக நிறைய பேர் போக ட்ரை பண்ணாங்க, அப்புறம் விஜய் பார்த்துட்டு வேணாம்னு சொல்லி விட்டுட்டாங்க. விஜய் புரிஞ்சிட்ட அப்புறம் விட்டுட்டாங்க. ஏன் போகணும்னு துடிக்கிறாங்க? இப்ப 3ஆம் தலைமுறையா இருக்கக்கூடியவர்கள், திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் விஜய்க்கு நான் ஓட்டு போட போறேன்னு ஏன் சொல்றாங்க? இதுதான் சிக்கல். ஒன்னாடு நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகளை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர் வரவேற்போம். சார் வணக்கம். சார், விசிகாவோட வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட உடனே அதிர்ச்சியா இருந்தது என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் போட்டிடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நாடாளுமன்ற முகமா இருக்கிற திருமாவளவன் ஏன் சட்டமன்ற முகமா மாறணும் அப்படின்ற ஆசைப்படுறாரு சார்? நான் முதல்ல இந்த பட்டியல் பார்த்தேன். ஓகே, திருமாவளவன், ஒருவேளை திருமாவளவன் பேர்ல வேற யாராவது இருப்பாங்களோ அந்த கட்சியில, அப்படிதான் நான் நினைச்சேன். சீரியஸா அப்படிதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் உண்மையில தொல் திருமாவளவன் தானா, இவர் தானா, கட்சி தலைவர் தானா, பிரேக்கிங் செய்திகள் எல்லாம் போகும்போது திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாரு, அப்ப கண்டிப்பா அவர் தான், அவர் பேர்ல இருக்கிற யாரெல்லாம் இல்ல அப்படின்னு எனக்கு உண்மையிலே. ஏன்னா நாடாளுமன்ற தொகுதியில அவர் வெற்றி பெற்று அவர் இருக்காரு, 2 டேர்ம், செகண்ட் டேர்ம் எம்பியா நிறைய குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிற பார்க்கின்றோம். பட் ஸ்டில் அவருக்கு நிறைய டைமே இல்லாத அளவுக்கு நிறைய ஓடுறாரு பார்க்கின்றோம். இப்போ நானே சில நேரங்களில் பார்த்திருக்கேன், காலைல ஒரு திருமணத்துல இருப்பாரு, அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பொது தலைவராக மற்ற இயக்கங்கள் நடத்துகின்ற பல நிகழ்ச்சிகளும் அவர் போய் கலந்துக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. சாப்பாடு இல்ல தொடர்ச்சியா அவருக்கு குடும்பம் எல்லாம் கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்காரு. நிறைய ஓடுறாரு, டெல்லிக்கு ஓடுறாரு, தமிழ்நாட்டில் ஓடுறாரு, பல மாவட்டங்களுக்கு ஓடுறாரு. சிதம்பரம் தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய ஓடிக்கிட்டே இருக்காருங்கிறத பார்க்கிறேன். அப்படிங்கும்போது ஏன் திருமாவளவன் அவர்கள் இங்க வர்றாரு அப்படிங்கிறது எனக்கு பெரிய கேள்வியாகத்தான் இருந்தது. அது நிறைய விஷயங்கள் தோணிய விஷயங்கள் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு, அவர் மாநில அரசியலுக்கு திரும்பணுங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம தேசிய அரசியல் ஒரு பக்கம் போகட்டும், பட் மாநில அரசியல் நமக்கு காரணம். இன்னொன்னு, நம்ம கட்சியில இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்மையிலே விசிக உறுப்பினர்களா இருக்கிறாங்களா, இல்ல சில பேர் கிட்டத்தட்ட திமுகவை மாறிட்டாங்களா? ஒட்டுமொத்த கட்சி மேல விமர்சன பார்வை இன்னைக்கு இருக்கு. தோழமை சுட்டுதல் பண்றீங்க. நீங்க 2017 இருந்து 2026 வரைக்கும் கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு ஒரு பக்கம் பெருமையா பேசலாம். இன்னொரு பக்கம் தேர்தல் அரசியலை தாண்டி ஏன் கூட்டணியில இருக்கீங்கன்னு கேள்வியும் இருக்கு. தேர்தல் முடிஞ்சிருச்சுல, நீங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, உங்களோட கோரிக்கையா இருந்தாலும் அதை கொடுக்கறது இல்ல. அப்ப மினிஸ்ட்ரியில உங்களுக்கு சே இருக்கா? இல்ல. வெளியே வந்துருங்க. நீங்க ஒரு எதிர்கட்சியா செயல்படுங்க. நீங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டமா, நான் போய் நிப்பேன். இது திமுக அரசாங்கம் எதிர்த்தாலும் நான் போய் நிப்பேன். இன்னும் சொல்ல போனா, உங்க கட்சி கொடி ஏத்த முடியாம பல இடங்கள்ல உங்களுக்கு சிக்கல் வருதுன்னு வன்னியரசு அவர் எழுதுறாரு, சொல்றாரு, தொடர்ச்சியா பார்க்கின்றோம். பல இடங்கள் கூட்டத்துக்கான அனுமதி எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. நாங்க இந்த
அரசாங்கத்துல இருக்கோம், ஆளுங்கட்சியோடைய துணையாக இருக்கும், பட் எங்களுக்கு இந்த சிக்கல் இருக்கு. ம். அப்ப நீங்க ஏன் வந்து இதற்காக தீவிரமான போராட்டங்களை முன்னெடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த குற்றச்சாட்டு இவங்கள மட்டுமே இல்ல, ம். இது வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் மேலேயும் இருக்கு, சிபிஐ மேல இருக்கு, சிபிஎம் மேல இருக்கு, மதிமுக மேலேயும் இருக்கு. ம். இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே எல்லா நேரத்திலும் ஏன்பா கூட்டணியில இருக்கீங்க? ம். எல்லா நேரமும் நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க திமுகவா விசிகவா இனம் பிரிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க ரொம்ப ஒத்துமையா இருக்கீங்க. ம். பட் அதை தாண்டி நான் வந்து சொல்ற அதே நேரத்துல விசிக சில போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். நீங்க வேங்கை வயலுக்கு அவர்கள் தான் வந்து முதல் போய் முன்னெடுத்தாங்க, போராடினாங்க. அதை நம்ம பார்க்கிறோம். ம். அதே மாதிரி வடகாடு பிரச்சனை வரும்போதும் அவங்க போய் முன்னெடுத்தாங்க. தலித் மக்களுக்கான எங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ம். தோழமையாக இருந்தால் கூட போய் பல இடங்கள்ல கேள்வி கேட்டாங்க, முன்னெடுத்தாங்க. தேவைப்பட்ட நேரத்தில் போலீஸ் சண்டை போட்டாங்க, அரசாங்கத்துல கேள்வி எழுப்புனாங்க. இதெல்லாம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ம். பட் பார்க்கின்ற பொதுவான மக்களுக்கு இன்னும் வீரியம் அந்த போராட்டத்தில் ஒரு காலத்தில் திருமாவளவன் வந்து நீங்க வந்து இந்த இயக்கத்துக்கு வரும் பொழுது நீங்க முன்னாடி அரசியல்ல அதிமுகவோட ராமதாஸ் ஐயாவோட இருந்து அப்பெல்லாம் மூப்பனார் அவர்களிடம் இருந்து வந்த அந்த திருமாவளவன் இன்று இருக்கிறாரா இல்லை அப்படிங்கிறது ஒரு பார்வையாக வைக்கப்படுகிறது. ம். அப்போ நம்மளுடைய தோழர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ உதாரணத்துக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பேசுற டிபேட்ஸ்ல பிரைம் டைம்ல பேசுறாங்க. ம். இப்ப அவங்க சில நேரங்கள்ல என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இஷ்யூ பத்தி வருது, உதாரணத்துக்கு பரந்தூர் வச்சுக்கோங்களேன். ம். பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஆக்சுவலி திருமாவளவன் பிசிக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வேண்டான்னு சொல்ல அவரே போனாரு, அவங்க தோழர்கள் எல்லாம் போனாங்க, வன்னியரசு போனாரு. அவர் வந்து அங்க எழுதியிருக்க கட்டுரைகள் எழுதினா வன்னியரசு கட்டுரையாவே எழுதியிருக்காரு. இதனால் எத்தனை நீர்நிலைகள் அழிந்து போகும், எத்தனை விவசாய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் பெரிய கட்டுரை எல்லாம் எழுதியிருக்காரு. பட் ஆனா ஒரு விவாதத்திற்கு போகும் பொழுது நீங்க திமுகவுடைய துணை கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்க. ஏங்க திமுக வந்து கட்டணும்னு சொல்லி சொல்றாங்களே, விவசாயிகள் எதிர்க்கிறாங்களே, அவங்க கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாங்க, இப்படிதான் நம்ம பேச முடியுது தவிர உறுதியாக நாங்கள் எதிர்க்கின்றோம், திமுக செய்வது பச்சை அயோக்கியத்தனம் இப்பெல்லாம் பேச முடியாது. இந்த மாதிரி சில சிக்கல்கள் எல்லாம் இருக்கு. இந்த உறுதியா எதிர்க்கிறதுக்காக தான் அவரு சட்டமன்றத்தை நோக்கி போறாரு. இருக்கலாம். நான் சொல்லல, இது வந்து நான் ஒரு காரணத்துல சுருக்க விரும்பல, பல்வேறு காரணங்கள். ஒண்ணு, நான் பிரதானமா மாநில அரசியலுக்கு திரும்பணும்னு அவர் நினைக்கிறாருங்கிற ஒரு பார்வை வைக்கிறேன். இரண்டாவதாக நம்முடைய கட்சிக்காரர்கள், நம்முடைய இன்னும் சொல்ல போனா சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பவர்கள், அவர்கள் எல்லா நேரமும் விசிகாவா செயல்படுகிறார்களா அல்லது ஏன்னா இப்போ நீங்க நான் இப்ப தோழமை சுட்டுதலாக இல்லாம தீவிரமா நீங்க பண்ணும்போது திருவாளர் மேல வைக்கிற மட்டும் குற்றச்சாட்டு இல்ல. இப்ப மக்கள் எங்க அவங்களை பிரதானமா பாக்குறாங்க? நீங்க எல்லா போராட்டத்திலையும் மக்கள் போய் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு மீடியா வந்து பெரிய ரோல் பிளே பண்ணுது. அந்த மீடியால பார்க்கும் பொழுது இப்ப ஆளுநர் ஷானவாஸ் யாருக்காக பேசுகிறார்? அவர் பல நேரங்கள்ல திமுக பேசும்போது தோற்றம் ஏற்பட்ட, நான் அவரையும் தப்பு சொல்லல. நீங்க ஏன்னா நீங்க இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியால 4 பேர் கூப்பிடுறாங்க வச்சுங்களேன். ஒண்ணு திமுக கூட்டணி கட்சி, அதிமுக பல நேரங்களில் விவாதங்களே போன வருஷம் புறக்கணிச்சுட்டே இருந்தாங்க. அப்ப அதிமுக சார்பாக ஒருத்தர், வலதுசாரி சார்பாக ஒருத்தர், இப்படி போயிடுது. அப்ப இதை பேலன்ஸ் பண்றதுக்காக மீடியா வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அமைக்கிறாங்க. அந்த நேரத்துல இவர் வந்து பாஜக அடிக்கிறதோ அதிமுக அடிக்கிறதோ சில நேரங்களில் திமுக ஆதரவு பண்ணி, எனக்கு அது நடந்திருக்கு. இப்ப நான் வந்து ஒரு 10 வருட அரசியலுக்குள்ள வந்த காலம் வந்து அதிமுக ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலம். ஜெயலலிதாவை நான் வந்து நிறைய விமர்சிச்சு பேசிருக்கேன், அதிமுக ஆட்சியை விமர்சிச்சு பேசிருக்கேன். இவர் திமுக ஆள்பா, இவர் திமுக ஊப்பிப்பா, இப்பெல்லாம் பேசிருக்கேன். நான் சொன்னேன், அப்பா அப்படி கிடையாது, நான் இதே திமுக விமர்சிச்சு பேசினேன். அப்படி என்ன சொல்றேன், இப்ப ஒரு அதிமுக ஆள்பா, அவர் ரெட்டல ஆள்பா, இவர் பாஜக சங்கிப்பா, எல்லா பேரும் எனக்கு எல்லா பேரும் வாங்குறதுல சந்தோஷம் தான். ஏதோ ஒரு பேர் வாங்கினதான் இங்க பிரச்சனை. அந்த மாதிரியான சங்கடங்கள் சில நேரங்கள் வந்து விசிகாருடைய தோழர்களுக்கு ஆயிடும். அப்போ நம்ம எந்த நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும், ஒரு நமக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் டைரக்ஷன்ஸ் இல்லாம நம்ம பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கோம். சில நேரங்கள்ல இங்க இருக்கிறவங்களுக்கு கட்சியை வழிநடத்தி போறதுல சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம். மூன்றாவது காரணமாக நான் பார்ப்பது, இன்னைக்கு விஜய்க்கு ஆனா ஃபேன் ஃபாலோவர்ஸ் தான் சொல்லி சொல்லுவேன். இன்னைக்கு தலித் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் ஒரு இடத்துல இருக்கிறார்கள் நம்புறீங்களா? நான் நம்புறேன். ஏன்னா விக்கிரவாண்டியோடைய மாநாடு நடக்குது. 5 கொள்கை தலைவர்கள் ஏற்கனவே பேனர்லாம் வச்சுட்டாங்க, கட் அவுட்ஸ்லாம் வச்சுட்டாங்க. அப்பதான் விஜய் பெயரை சொல்றாரு, ஒவ்வொருவரோட பெயரை சொல்றாரு. அஞ்சலை அம்மாள், வீரமங்கை வேலுநாச்சியார், நீங்க வந்து காமராஜர், பெரியார், அம்பேத்கர் அப்படின்னு சொன்ன உடனே கூட்டம் ஒட்டுமொத்தம் ஆர்ப்பரிக்குது. உங்களுக்கு எனக்கு அம்பேத்கர் பொது தலைவர், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இங்க பார்க்கப்படுகின்ற பார்வை என்பது அம்பேத்கர் ஒரு சாதிய தலைவர் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க. தலித் இளைஞர்கள் தான் வந்து அம்பேத்கரோட பேர் சொல்லும் போது பொதுவா இருக்கிற எல்லாருமே கை தட்டுவாங்களா, அம்பேத்கருக்கு ஆர்ப்பரிப்பாங்க. ஏன்னா அந்த பெரியாருக்கு ஆர்ப்பரிக்கல, காமராஜருக்கு பெருசா ஆர்ப்பரிக்கல, வீரமங்கை வேலுநாச்சியாருக்கும் அஞ்சலி அம்மாளுக்கு ஆர்ப்பரிக்கணும் சொன்னா அஞ்சலி அம்மாள் வன்னியர் மண்ணு விக்கிரவாண்டி, அவங்களுக்கு கூட பெரிய ஆர்ப்பரிக்க, அம்பேத்கர் ஒண்ணு பெருசா ஆர்ப்பரிக்கிறான். அப்போ இயல்பாக சினிமா ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள், அது தப்பான சொல்ல, சினிமா ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள். நான் இன்னொரு ஒரு உதாரணத்துறை சொல்றேன். ஒரு காலத்துல விஜயகாந்தோடைய படம் வந்து சென்னையில ரிலீஸ் ஆயிடும். நீங்க வன்னியர்கள் அதிகமா இருக்கின்ற விழுப்புரம், விக்கிரவாண்டி இந்த மாதிரி ஊர்கள்லாம் படம் ரிலீஸ் ஆகாது. 2 குரூப் சேர்ந்து மரத்தை வெட்டி போடுது. 2 குரூப் சேர்ந்து, ஒன்னு வன்னியர், இன்னொன்னு வந்து தலித். இந்த 2 குரூப் சேர்ந்து தான் பண்ணாங்க. நீங்க விஜயகாந்த் அவர்கள் கூட ஏங்க நீங்க மதுரையில நிக்காம ஏங்க வந்து இங்க போய் நிக்கிறாரு முதல் தேர்தல் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கும். ஏன்னா இந்த 2 குரூப்புமே பெரிய சினிமா ஃபாலோவர்ஸா இருக்காங்க. நீங்க ராமதாஸ் ஐயோ பல நேரங்கள்ல இதே கண்டிக்கிறார், ஏன் வந்து ரஜினிகாந்த் கண்டிக்கிறேன் உங்களுக்கு இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா,
நம்ம ஆட்கள் நிறைய பேர் சினிமா ரசிகர்களா இருக்காங்க. விஜய் ரஜினிகாந்த், அதனால ரஜினிகாந்த் கண்டிக்கிறதா நீ ஏன் ஆளையும் சேர்த்து கண்டிக்கிறேன் அப்படிங்கிறது இது இயல்பாகவே இந்த 2 குரூப்புமே வந்து நிறைய பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸா இருக்காங்க. விஜய்க்கும் வந்து நான் பார்த்த வரைக்கும் தலித் இளைஞர்கள் நிறைய பேர் ஃபேன் ஃபாலோவர்ஸா இருக்காங்க. மாவட்ட செயலாளர் இருக்கு. இப்ப கூட நிறைய பேர் அந்த சமூக நீதினு உருட்டுறாங்க. அது வேற மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க. பட் ஆனா நீங்க வந்து மாவட்ட செயலர் இருக்கிற நிறைய தலித்துகள் இருக்காங்க இந்த கட்சியில். சில பேர் சில குற்றச்சாட்டு வந்துச்சு, தலித்துகளுக்கு உரிய அங்கீகாரம். நான் சொன்னேன், தலித்துகளுக்கு நிறைய அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இங்க தாவேக்கள் இருக்கிற வித்தியாசமான பிரச்சனை கேட்டீங்கன்னா, பெரும்பான்மை சமூகத்துக்கு அங்கீகாரம் இல்ல. நீங்க கோவை பகுதிகளில் ஒரு கவுண்டர் கூட மாநில கிடையாது. இது வேற மாதிரியான கட்சி. நீங்க வெவ்வேறு பகுதி, நீங்க வந்து அங்க செட்டியார் இருப்பாரு, வேற ஒருத்தர் சாதி சேர்ந்திருப்பாரு, தலித்துகள் அதிகமாக இருப்பாங்க. 3 தலித் இருக்காங்க நினைக்கிறேன் 8 மாவட்டத்திற்கு. அப்படி இருக்கிறாங்களே தவிர இங்க அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய தலித் இருக்காங்க. சோ அவர் பின்னாடி ஒரு ஓட்டா பார்க்கலாம், இல்ல வந்து ஒரு செக்டாரா அந்த தலித் இளைஞர்கள் போறாங்க அப்படிங்கிற பார்வையும் இருக்கதான் செய்யும். ஆனா அது வந்து அப்படி ஓட்டா மாறுமா சார்? ஏன்னா வந்து அம்பேத்கரை முன்னிறுத்தி பிஎஸ்பி இருக்கு, அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும் இருக்கிறாரு, சின்ன சின்ன குரூப்ஸும் இருக்கு. அது அப்படியே கன்வெர்ட் ஆகுமா? அது சொல்ல இல்லையா, அதுக்கு நீங்க ஆன்சர் நிச்சயமாக தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும். இதெல்லாம் இந்த பசங்க விஜய் அப்படிங்கிற மனிதரை பார்க்க வந்து அம்பேத்கர்ங்கிற தலைவரை பார்த்து கைத்தட்டின குரூப்பா, இல்ல விஜய்ங்கிற நம் மனிதருக்கு ஓட்டும் போட போறாங்களா, தாவேக கட்சி ஓட்டு போட போறாங்களா? அது பெரிய குழப்பம் இருக்கு நான் சொல்றேன். அதுவும் ஒரு காரணம். நீங்க வந்து இந்த இளைஞர்கள் ஒருவேளை விஜய் பக்கம் போறாங்களோ அப்படிங்கிற பார்வை இருக்கும். அவங்க சில சர்வேஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஆப்வியஸ்லி எல்லா கட்சியும் சர்வே எடுப்பாங்க, சர்வீஸ் எடுத்திருப்பாங்க. இது ஒரு 3வது காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 பிரதானமான காரணங்களை முன் வச்சு அவர் வர்றார். இதனால நம்ம முன்னிறுத்திக்கலாம் அப்படின்னு சட்டமன்றத்துல வந்து அப்படிங்கிறது நான் வந்து யோசிக்கிற விஷயம். அவரோட பேட்டி ஒண்ணு இன்னைக்கு ஹிந்துல வந்திருக்கு. அதுல அவர் சொல்றது, பாஜக இன்னைக்கு வந்து மாநில கட்சிகளை விழுங்கி கொண்டிருக்கின்றது. நிறைய கட்சிகளை நம்ம வெவ்வேறு மாநிலங்களில் விழுங்குது. அந்த நேரத்துல இது வந்து சின்ன சின்ன கட்சிகள்லாம் இங்க இடம் தெரியாமல் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் நான் மாநில அரசியலில் பங்கெடுப்பதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற பார்வை எனக்கு இருக்கு. அவங்க கேக்குறாங்க, நீ மெஜாரிட்டி திமுக மெஜாரிட்டி வந்தாலும் பாஜக உடைக்கும் நினைக்கிறீங்களா? ஆமா, உடைப்பாங்க. வேற சில மாநிலங்களை செய்த மாதிரி மெஜாரிட்டி வந்தால் கூட திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் உடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒண்ணு அதை பண்ணுவாங்க. இன்னொன்னு, நான் என்னதான் 1000 நாடாளுமன்றத்துல விசிக சார்பாக பேசினாலும், தமிழக மக்கள் நலன் சார்ந்து பேசினாலும், மாநில அரசியல சட்டமன்றத்துல உட்கார்ந்து பேசுறங்கிறது என்னுடைய குரல் இன்னும் வேகமாக ஒலிக்கும். அது நிறைய மக்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற பார்வை எனக்கு இருக்குன்னு அவர் சொல்கின்ற பிரதானமான காரணங்கள். சோ இது எல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு இந்த முடிவு எடுக்க வச்சிருக்குன்னு சொல்றேன். பட் அவர் இந்த முடிவு நல்ல முடிவுன்னு சொல்றீங்களா சார்? விசிக முடிவு இல்லைங்க, விசிக கட்சிக்கு நல்ல முடிவாகத்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, நான் மக்கள் சார்ந்து நான் பேசுறேன். இன்னைக்கு இப்போ சட்டமன்றத்துல இப்ப மறுபடியும் உதாரணத்துக்கு தூய்மையாளர்கள் போராட்டம் முடிஞ்சிருச்சு, வேற மாதிரியான போராட்டம் வருது. மற்ற இப்போ சிந்தனை செல்வன் தோழரோ இல்ல மற்ற தோழர்களோ குரல் கொடுத்திருப்பாங்க. திரும்ப குரல் கொடுக்கறதுக்கு வேற மாதிரியான எஃபெக்ட்ஸ் உருவாக்கும். அது முதல்ல ஸ்டாலினை யோசிக்க வைக்கும். மற்றவங்க யோசிக்குமா சரி பேசிட்டு போறாங்க விடுங்கப்பான்னு சொல்லி போயிடும். ஆனா திருமாவளவன் அவர்கள் நேரடியாக சட்டமன்றத்தில் இதை ஓங்கி பேசுறாரு. எதிர்கட்சியாக ஒருவேளை திமுக ஜெயிக்குதுன்னா, இந்த கான்செப்ட் ஜெயிக்குது, எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி இருக்கா, அதை தாண்டி இது மக்கள் சார்ந்த பிரச்சனை, இது நான் வந்து தோழமை சொல்றதெல்லாம் பண்ண போறது இல்ல, நான் அடிப்பேன் உங்களை, நான் எதிர்த்து நிக்க வேண்டிய இடம் இது அப்படின்னு சொல்லி பேசினாருன்னா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒட்டுமொத்தமாகவே ஒரு பார்வை உண்டாகும். அந்த நேரத்துல நான் சொல்றேன், இது மறுபடியும் நம்ம கூட்டணிங்கிறது எல்லா இடத்துலயும் கூட்டணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவரே சொல்லிருக்காரு 2031 ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கை அப்ப நாங்க முன் வைப்போம். இப்பயும் ஒண்ணு சொல்றாரு, இப்ப நாங்க வந்து சில விஷயங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும். அவர் வந்து இந்த காவல்துறை மரணங்கள் குறித்து பேசுறாரு. அவர் பேசும்பொழுது இப்ப எல்லாமே நிறைய பியூரோகிராட்ஸ் டெசிஷன் எடுக்கிறாங்க. நம்மளோட குரல் ரொம்ப லோவா தான் இருக்கு. நம்ம ஒரு 4 சீட் வச்சுக்கிட்டு 8 எம்எல்ஏ வச்சு நான் என்ன பெருசா பண்ணிட முடியும்? எனக்கு இன்னும் வலுவான சீட்ஸ் வேணும், அட்லீஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரி. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இருக்கிறது, நான் பேசுறத என் குரலை கேட்கின்ற அளவிற்காக நாங்கள் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப 2031 அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு அங்கீகாரம், நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டோம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத நோக்கி போகணும். அப்படின்னா நீங்க தொடர்ச்சியாக கூட்டணி அப்படிங்கிற ஒரு பார்வையை எடுத்துட்டு, இல்ல நான் வந்து கூட்டணி முடிஞ்சிருச்சுங்க, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் ஜெயிச்சிட்டோம், நல்ல மாதிரி கை குலுக்கிக்குவோம், நம்ம தேவைப்பட்ட இடத்துல சேர்ந்து நம்ம பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில் நம்ம எல்லாம் சேர்ந்துக்குவோம், தமிழ்நாடு மக்கள்னா தமிழ்நாடு மக்கள் பக்கம் நான் நிற்பேன் அப்படிங்கறது அவருடைய இதா இருக்கலாம். அதுதான் நான் வந்து அந்த அவர் முன்னாடி ஒரு வீடியோ போடும்பொழுது தமிழ்நாடு நலன் சார்ந்து நான் நிற்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றது நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். ஒரு சட்டமன்றத்தில் மக்களுக்கான ஒரு பிரச்சனை, அதில் திமுக வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, மக்களுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, விசிக்கு வந்து மக்களுக்கு ஆதரவான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த ஸ்டாண்ட்ல மற்ற தோழர்கள் பேசுவதை விட திருமாவளவர்கள் பேசுவது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது பார்வை. நீங்க பேசுறது வந்து எனக்கு ஒரு கேள்வி வருது சார். இப்போ எதிர்கட்சியினர் ரொம்ப வீக்கா இருக்காங்க அதிமுக, அதனால வந்து ஃபியூச்சர்ல நம்ம எதிர்கட்சியை நோக்கி போகலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நோக்கி எல்லாரும் போறாங்களா சார்? ஏன்னா வேல்முருகனும் அதை தான் வலியுறுத்துறாரு, இவரும் வந்து இப்போ வந்து சட்டமன்றத்துக்குள்ள வந்து அதை தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்பேஸ் உருவாகுதுங்க. இப்போ ரிசல்ட் இது வந்து ரிசல்ட் வந்து இப்படி வரும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல தான் பேசுறோம்.
மறுபடியும் ஒருவேளை அதிமுக தோற்கிறது, என்னுடைய கணிப்பு நான் சொல்றேன், 170+ நான் கொடுக்குறேன் டிஎம்கே. இதுக்கு மீதி இருக்கிறதா உங்களுக்கு வரும். ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமின்னு விமர்சிக்கப்படுகிறார். இது அடுத்த தோல்வி. கட்சிக்குள்ள மறுபடியும் சில பேர் நினைக்கிறாங்க அடுத்து செங்கோட்டையன் கூட திரும்ப வந்து தாவே கலந்து வருவாரு, இல்ல தினகரன் ஹோல்ட் எடுப்பாரு. எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் விடுவாருன்னு எனக்கு தெரியல. என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது, நான் தான் எதிர்த்து தலைவர், நான் தான் இந்த கட்சியோடைய தலைவரா இருப்பேன், நானா வெளியே போற வரைக்கும் இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிற ஸ்ட்ராங் எடுப்பார். பட் ஆனா மக்களுடைய மனத்துல ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த ஸ்பேஸ் இன்னைக்கு யார் ரெடியா இருக்காரு கேட்டீங்கன்னா விஜய் ரெடியா இருக்காரு. பட் ஆனா விஜய் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அரசியல் தொடர்பாராங்கிறது எனக்குலாம் பெரிய கேள்வி இருக்கு. பெர்சன்டேஜ் பொறுத்து நீங்க வந்து ஒரு நான் கிடைக்கிறது அதுவும் சொல்ல 12% வர வச்சுக்கலாம், மேக்ஸிமம் 12%. 20% கூட வந்துட்டு போறாரு. சீட்ஸ் கன்வெர்டபிலிட்டி இல்ல, ஒரு சீட் கூட கன்வெர்டபிலிட்டி ஆகல. விஜயும் வந்து எங்கேயுமே ஜெயிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒருவேளை பெரம்பூர்ல ஜெயிச்சார் கூட வச்சுக்கலாம் அசம்ஷனுக்கு. விஜய் சட்டமன்றத்துக்கு போயிட்டு பெருசா அரசியல் செய்வாரா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவருக்கு உள்ளுக்குள்ள என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூடியே கிரகிச்சு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கலாம் இங்க ஆள் இல்ல. அன்னைக்கு என்ன கேள்வி கேட்பாங்க, அன்னைக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறதுலாம் அவருக்கு தெரியாது. திடீர்னு விஜய் ட்ரோல் மெட்டீரியல் மாத்தி விட்டுருவாங்க இவங்க. விஜயகாந்த் ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்ச விஜயகாந்த் ட்ரோல் மெட்டீரியல் மாத்தினாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பிளஸ் தேர்தலுக்கு இன்னும் ஒரு 19 நாட்கள் இருக்கும் பொழுதே ஒரு நாள் பிரச்சாரம் 2 நாள் ரெஸ்ட், ஒரு நாள் பிரச்சாரம் 2 நாள் ரெஸ்ட்னு தலைவர் ஓடிட்டு இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி அடுத்த 3 வருடங்களுக்கு மக்களுக்காக பிரச்சனைக்காக நிற்க போறேன். நான் சொல்ல நாடாளுமன்ற தேர்தல் கணக்குல வச்சு சொல்றேன். 2023 நாடாளுமன்ற தேர்தல் அந்த 3 வருஷத்துல விஜய் பெருசா ஆக்டிவா கட்சி நடத்துவாரா கேள்வி. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மே 4ஆம் தேதிக்கு பிறகு விஜய் இதே அளவுக்கு தூக்கி பிடிப்பாங்களா பெரிய கேள்வி. இப்போ இதெல்லாம் இருக்கு பார்க்கும்பொழுது விஜய் அந்த ஸ்பேஸ் இருந்தால் கூட அதை பயன்படுத்துவாரா, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாரா, யூஸ் பண்ணுவாரா எனக்கு தெரிஞ்சு பெரிய டவுட் தான். இந்த ஸ்பேஸ் உருவாகுது சொல்ற மாதிரி தலைமைக்கான வெற்றிடம், அதாவது ஆளுங்கட்சிக்கான வெற்றிடம் இல்லாட்டியும் எதிர்கட்சிக்கான வெற்றிடம் என்பது உருவாகிறது. அந்த இடத்த எடுத்து என்ன தப்பு? வட மாவட்டங்கள்ல பெருசா திருமாவளவர்கள் வந்து இருக்காரு. இன்னும் சொல்ல போனா நீங்க சென்சஸ் படி நமக்கு ஒண்ணு தெரியுங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலித்துகள் தான் அதிகமான பெர்சன்டேஜ்ல இருக்கிறாங்க. 22% வரைக்கும் இருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நீங்க வட மாவட்டங்கள்ல தனியாகவும் தென் மாவட்டங்கள்ல தனியாகவும் பிரிவுகளாக இருக்காங்க. கிறிஸ்தவசாமி தனியா இருக்காரு, ஜான் பாண்டி தனியா இருக்காரு, இங்கே கூட புரட்சி வரதம் தனியா இருக்காங்க. இப்படி எல்லாம் பிரிவுகளாக இருக்கிறாங்க. திருமாவளவன் மாதிரியான ஒரு லீடர் நம்ம ஏன் அதை கன்சால்டேட் பண்ணக்கூடாது? ஏன்னா அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆதி திராவிடர்களும் நீங்க வந்து இவங்களுமே வெவ்வேறு மாதிரியான பாக்குறாங்க. அவங்களுக்குள்ளே கூட ஆணவ படுகொலை நடக்குதுங்கிறதெல்லாம் வேற. ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறார், நம்ம ஏன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம போராடக்கூடாதுன்னு ஒரு முயற்சிகள் எடுக்கிறார் அப்படின்னா ஏன் எதிர்கட்சியா ஒரு ஸ்பேஸ் வரக்கூடாது? நீங்க இப்போ தொடர்ச்சியாக இவர் ரஞ்சித் போன்றவர்கள் குரல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்கள வேற நீல சங்கின்னு விமர்சிக்கிற கும்பலம் இருக்கதான் செய்கிறது திமுக சேர்ந்தவர்கள் மற்ற. பட் எல்லாரும் சேர்ந்து ஏன் அந்த இடத்துக்கு அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணக்கூடாது, இல்ல அந்த ஸ்பேஸ்க்கு வரக்கூடாதுன்னு ஒரு யோசனை கூட வரலாம். அப்ப அந்த இடத்த நம்ம எடுக்கலாம். அந்த யோசனை தான் பொற்குடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சதா இருக்கலாம். இல்லங்க, நீங்க பொற்கொடிக்கு ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து யாரை எதிர்த்து போராடுறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆப்வியஸ்லி திமுக சரியா ஹேண்டில் பண்ணல. இன்னும் திமுக மேல இருக்க அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் எல்லாம் அரசியல் புரசலாக இருக்கின்றது. காங்கிரஸ் செல்வ பிறந்தகை மேல அரசியல் புரசலாக குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப ஆப்வியஸ்லி அந்த கூட்டணிக்குள்ள போய் சேர முடியாது. திருமாவளவனுக்கும் தெரியும். திருமாவளவர்களே இந்த கூட்டணி வேண்டாம் தான் சொல்லுவார். இல்ல அவங்களுக்கு அந்த சங்கடம் என்னங்கிறது தெரியும். தனிச்சு நிக்கலாம். நிறைய பேர் சொல்றாங்க எங்க தனிச்சு நிக்கலாம். தனிச்சுன்னா டெபாசிட் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அது தெரியும். நீங்க வந்து ஏன்னா ஆம்ஸ்டாங் நிப்பாருன்னா வாங்கியிருக்க மாட்டாரு. நீங்க ஆம்ஸ்டாங் இறந்த பிறகுதான் பல பேருக்கு இங்க ஆம்ஸ்டாங் என்ன செஞ்சாரு, அவர் அவங்கள படிக்க வச்சாரு, இவங்கள படிக்க வச்சாரு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தமே தவிர அது நடக்காது. அப்ப அவர்களுக்கு ஒன்று பாதுகாப்புங்கிறது ஒண்ணு வேணும். அவர் சொல்ல மாதிரி பாதுகாப்புங்கிறது ஒண்ணு வேணும். பிளஸ் வந்து இது ஆம்ஸ்டாங்கிற்கான ஓட்டல், அவர்களுக்கான ஓட்டல், ஒரு எம்எல்ஏவாக இருந்து இந்த சட்ட போராட்டத்தை நடத்துவதோ இல்ல தன் கணவனுக்கான நீதி கேட்டு போராடுவதோ கொஞ்சம் எளிமையாக இருக்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தா பார்க்கின்றேன். அதை ரொம்ப ஒரு தீவிரமா சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எதிர்க்கின்ற பாஜக அணியும் அதுல இருக்கு, இந்திய கூட்டணி அதுல இருக்கு, கட்டளை தான் நிக்கிறாங்கன்னு கூட அந்த பிரச்சனையும் அவருக்கு இருக்கிறது. அப்போ ஒரு தார்மீக ரீதியாக ஒரு படுகொலை ஒன்று நடந்திருக்கு. அந்த படுகொலைக்கு இவரும் போயிருந்தாரு. அப்ப அந்த இடத்திலிருந்து அவருக்கு வாழ்த்து சொல்லி அவர் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்துவது சரிதான் நான் பார்க்கிறேன். அந்த அதுக்கு ஃபுல்லா அது வருமா? பிற்காலத்தில் நடந்தால் நடக்கலாம். நீங்க பொற்கொடி ஆம்ஸ்டாங்கே வந்து ஓகேனே நம்ம வந்து நான் தமிழன் பகுஜன் சமாஜ்னு ஆரம்பிச்சிருக்கேன், ஒன்றா சேர்ந்து பயணிக்கலாம் அப்படி சொல்லி சொன்னா அதுல என்ன சிக்கல் இருக்கு அவருக்கு? ஏன்னா நான் இப்போ எப்பயும் கூட்டணி தாங்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒண்ணு பண்ணலாம்னா அது தப்புல நான் பாக்குறேன். இந்த ஆலூர் ஷானவாஸ் விவகாரம் வந்து பேசும் பொருளா ஆயிட்டு இருக்கு. கடந்த 2-3 நாட்களா 3 பேருக்கு வந்து சீட் வழங்கல. போன தடவை போட்டிட்டு வென்ற. இருந்தாலும் ஆலூர் ஷானவாஸை மட்டும் வைரல் ஆக்குவது காரணம் என்ன? இல்லைங்க, அதாவது ஒண்ணு அவர் ஒரு நல்ல பேச்சாளர். நான் சொல்ல முன்னாடி சொன்ன தொலைக்காட்சி முகமாகவே அவர் இருந்தார். எஸ்.எஸ். பாலாஜியுமே இருந்தார். பட் ஆளூர் அளவுக்கு இல்ல. நான் குறைச்சல மதிப்பிடல. அவரும் வந்து நல்லா பேசக்கூடியவர் தான்.
ஆளுநர் நல்ல பிரபலமாக இருக்கக்கூடியவர், மிக குறிப்பாக பாஜக எதிர்த்து வலதுசாரி அரசியலை குறித்து நிறைய பேசி முழங்கியவர் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. ஸோ இன்னொன்று வந்து எல்லாரோடையும் நல்லா பழகக்கூடியவர். நான் சொன்னேன் முதல்ல சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட இப்ப திமுகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர். அதுல வந்து சில பேர் வந்து இல்ல இவர் விசிகவா இல்லங்க திமுக தாங்க அப்படின்னு விமர்சிக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் பொதுவாக இந்த பார்வை இருக்கிறது. பட் ஆனா நான் ஒரு திருமாவளவன் பேட்டி சொன்னேன் இல்லையா, ஹிந்துல அவர் கொடுத்த பேட்டியில ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் நான் பார்க்கின்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய எத்தனை சீட்டுகள் நீங்க கேட்டீங்க, நீங்க வந்து முதல் நாள் ஒரு கூட்டம் போடுறீங்க, செயற்குழு கூட்டம் போடுறீங்க, 10 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபாவையும் கேட்கறீங்க. அதுக்கு பிறகு நீங்க 8ல எப்படி முடிஞ்சீங்கன்னா அந்த செய்தியாளர் கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு பதில் சொல்றது ஆமா 10 தான் கேட்டோம். அது நெகோசியேஷன் போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா நீங்க பாருங்க, கம்யூனிஸ்ட் போன வாட்டி 6ல இருந்து 5 வந்துட்டாங்க, மதிமுக 6ல இருந்து 4 வந்துட்டாங்க. அப்ப நம்ம கூட கேட்கறது அப்படிங்கிறது நமக்கு நியாயமான காரணங்கள் இருந்தாலும் அதை உடனே அவங்க ஒத்துக்கல. ஒத்துக்காம அப்புறம் 10ல இருந்து 7ன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப கொஞ்சம் நேரம் நெகோசியேஷன் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் நானே ஒரு செய்தியில் நாம சொன்னேன் 8 போதும், அவங்க சொல்லணும் நாம சொன்னேன் 8 போதும், 8 முடிஞ்சிச்சு. தொகுதிகளாக பார்க்கும்பொழுது திருப்போரூர், செய்யூர், காட்டுமன்னார் கோயில் இது 3 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே இந்த 3 நீங்க எடுத்துக்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நாகப்பட்டினம் தொகுதியில் ஆளூர் நான் நிற்கவில்லை என்ற செய்தியை எங்களுக்கு நாகப்பட்டினம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா மனிதநேய மக்கள் இது கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகுதான் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கிற ஆளூர் சானவாசே நான் அந்த தொகுதியில் நிற்கவில்லை என்று விட்டுக் கொடுத்திருக்கார் என்றும், அந்த செய்தி அவர்களுக்கு தெரிந்த காரணத்தினாலும் நாகப்பட்டினம் போய்விட்டது என்பதை தெரிந்து கொண்டேன். நீங்க பாருங்களேன், இது எப்படி நடந்திருக்கணும். ஒருவேளை ஆளூர் இந்த செய்தியில் நான் புரிஞ்சுக்கிறது, ஆளூர் போய் எங்க சொல்றாரு, திமுக சொல்றாரு, சார் நாகப்பட்டினத்தை நான் விட்டு கொடுக்குறேன், எனக்கு வேற தொகுதி கொடுங்க. நீங்க கேட்டிருக்க வேண்டிய இடம் எது? திருமாவளவன் போய் அண்ணே எனக்கு நாகப்பட்டினம் வேணானே, நான் சென்னையில ஒரு தொகுதி பார்க்கலான்னு இருக்கேனே, வாய்ப்பு இருந்தா நீங்க வாங்கி கொடுங்கண்ணே. இப்படிதானே இருந்திருக்கணும். மேபி யாராவது கிளாரிஃபை பண்ணலாம், ஆளூர் கிளாரிஃபை பண்ணலாம், இல்ல மற்ற யாராவது கிளாரிஃபை பண்ணாத கட்சி இருந்தாங்க. பட் இந்த திருமாவளவன் பேட்டில நான் புரிஞ்சுக்கிறது அப்படிதான். அப்போ அந்த செய்தி அவர்களுக்கு போயிருக்கிறது. அந்த செய்தியை அவர்கள் கேட்ட பிறகு அவர் மனிதநேய மக்கள் கட்சிக்கு அவர் மாற்றி விட்டார்கள். அப்ப இந்த இடத்துல சிக்கலோ சங்கடமோ எங்க இருந்து ஆரம்பிக்க கேட்டீங்கன்னா, ஆளூர் ஏன் திருமாவளவன் அவர்கள்ட்ட இந்த கோரிக்கையை வைக்காம ஏன் போய் இங்க போய் வைக்கிறாரு? அப்ப திமுகவுடன் நெருக்கம் காட்டினதுதான் இது காரணம். இப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நம்ம இப்ப நிறைய பேர் எழுதுனாங்க, நீங்க வந்து என்னை பற்றி நிறைய எழுதுறீங்க, ஆதரிக்கிறவர்களுக்கு நன்றி, எதிர்ப்பவர்களுக்கு நான் விட்டு தரேன்னு சொல்லிட்டு நான் தொடர்ச்சியாக நான் இங்கதான் இருப்பேன், தொடர்ச்சியாக நான் வேலை செய்வேன் பணி செய்வேன் சொல்லி சொல்லிட்டாரு. ஓகே. பட் ஆனா இவருடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய பேட்டியில வந்து புரிந்து கொள்வது என்றது என்னது, நாகப்பட்டினம் எங்களுக்கு இல்லைங்கிறது அதிர்ச்சியான செய்தியாக இருந்தது. அதிர்ச்சி நாங்கள் சொல்லும் போது அந்த நாங்கக்குள்ள ஆளூர் இருக்காரா இல்லையா, எங்களுக்கு அதிர்ச்சியான செய்தி. எங்க அப்படின்னு சொல்றதுல ஆளூர் இருக்காரா இல்ல அவர் தனியா இருக்காரா? அதற்கு பிறகுதான் இல்ல அவர் நிக்க வேண்டாம் நினைச்சது அந்த செய்தி அவர்களுக்கு போயிருக்கிறது. நீங்க சொல்லாம எப்படி போகும், ஆளூர் சொல்லாம எப்படி போகும்? ஆளூர் நிக்க வேணாம்னு நினைக்கிறாருன்னா ஆனா நம்ம தொகுதி விட்டு கொடுத்துடலானே, அதுக்கு பதிலா இப்படிதானே சொல்லணும். ஆனா நீங்க எத்தனை கேட்கலான் இருக்கீங்க, தம்பி நான் 10 கேட்கலான் இருக்கேன்ப்பா, 10 நாகப்பட்டினம் வேணா விட்டுருவோமானே அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப நீங்க ஆளூர் சானவாசை பார்த்ததுனால் அவர் நல்லா பேசக்கூடியவர் அப்படின்னு நீங்க அப்துல் ரஹ்மான மற்றவர்களுக்கும் அந்த திறமை இல்லாம இல்லையே. நீங்க அந்த கட்சியில இருக்கிற எல்லாருமே சொல்றேன் திறமையானவர்கள் தான். அப்ப நீங்க என்ன சொல்ல போனா, போன வாட்டி அவங்க என்ன சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் தான் முதல்ல வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனா அவர் வந்து இந்த எனக்கு பன்ருட்டி இந்த மாதிரி இந்த பெல்ட்னா எனக்கு ஓகே, நாகப்பட்டினம் பெல்ட்னா எனக்கு வேணாம்னு சொல்லி சொன்னாரு. அதனால ஆளூருக்கு அந்த சீட்டை கொடுத்தோம். இன்னும் சொல்ல போனா அவருக்கு தான் முதல்ல கொடுத்தாரு. அவர் சீனியர், அவர் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னுங்க, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள், இங்க விசிக போன்ற கட்சிகள், இல்ல மதிமுக போன்ற கட்சிகள் கிடைக்கின்ற சீட்ஸ் 4ங்கும் போது ஒரே 4 பேருக்கே கொடுத்துட்டு இருக்கவே முடியாது தொடர்ச்சியா. இங்க வந்து அவங்களே தான் இருப்பாங்கன்னா மற்றொரு பெரிய அயற்சி உண்டாகும். இப்ப பாருங்க, திமுக மாதிரி 160 சீட் உதயசூரன் நிக்கிற கட்சிக்கு அந்த பிரச்சனை வருது. கேக்குறாங்கல்ல சில பேர், ஏங்க துரைமுருகன் நிக்காரு இந்த வாட்டி, ஏங்க அவர் தான் உடம்பு சரியில்லை, அவர் அப்படியே பார்க்கவே கஷ்டமா இருக்கு, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானுங்க, ஏங்க வராரு? இப்ப பொன்முடிக்கு சொன்னாங்கல்ல வேண்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, ஒரு காந்திக்கு சொன்னாங்கல்ல வீட்டுல இருந்துங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதே மாதிரி துரைமுருகன் இல்ல அவரே கூட நான் பொதுச்செயலாளர் இருக்கேன்ப்பா, வேண்டாம் போதும்பா, அவர் வழிவிடணும்ல அப்படிங்கிற குரல் கேட்குது. நீங்க ஒரு சைடு, பட் ஆனா இவர்களுக்கு எதிர்காலத்தை நோக்கி ஓட வேண்டியது இருக்குல்ல சார். இப்போ போன வாட்டி 6 சீட் கொடுத்தாங்க, இப்போ 8 மாறி இருக்கு. போன வாட்டி 6ல 4 ஜெயிச்சதுனால 8 கிடைச்சிருக்கு. இப்போ 8ல நம்ம 8ம் ஜெயிச்சாதானே அடுத்த கட்டத்துக்கு இப்போ 12 14 அப்படி நோக்கி போக முடியும். இல்லங்க, நீங்க கூட்டணியில கரெக்ட் தான். நீங்க வந்து அப்ப நீங்க சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரபலங்களுக்கான ஓட்டுன்னு நீங்க கொண்டு வர்றீங்கல்ல, அது எப்படி சாத்தியமாகும்? இல்ல சார், கடந்த முறை ஜெயிச்சு அந்த தொகுதிக்கு வேலை செஞ்சவங்களுக்கு கொடுத்தாதான் அது வெற்றி வாய்ப்பை 100% நமக்கு கொடுக்க முடியல சார். இல்ல, புது வேட்பாளரா வரும்போது அது மேபி மிஸ் ஆகலாம்ல சார். இல்ல நீங்க அதான் சொல்றீங்க. இப்போ
நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு பட்டா போட்டு கொடுத்துடணும். விழுப்புரம் நீதான்ப்பா, விக்கிரவாண்டி நீதான்ப்பா, புதுக்கோட்டை நீதான்ப்பா, தஞ்சாவூர் நீதான்ப்பா. அப்ப மத்தவங்க என்ன சொல்லுவான், ஏய் அந்த 50 பேர் இருக்கு, நம்ம எல்லாம் வேற ஒரு கட்சி. இப்ப நான் அதான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்க விஜய் கட்சிக்கு எதற்காக இளைஞர்கள் போறாங்க? விஜய் கட்சிக்கு ஏன் திமுக இருந்தும் திமுக நிறைய பேர் போக ட்ரை பண்ணாங்க, அப்புறம் விஜய் பார்த்துட்டு வேணாம்னு சொல்லி விட்டுட்டாங்க. விஜய் புரிஞ்சுட்டு அப்புறம் விட்டுட்டாங்க. ஏன் போகணும்னு துடிக்கிறாங்க? இப்ப 3ஆம் தலைமுறையா இருக்கக்கூடியவர்கள் திமுக குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க விஜய்க்கு நான் ஓட்டு போட போறேன்னு ஏன் சொல்றாங்க? இதுதான் சிக்கல். நீங்க இந்த நேரத்துல நீங்க உங்களோட உதயநிதியை எலிவேட் பண்ணணும்னு நீங்க பாக்குறீங்கல்ல, நீங்க வாரிசா கூட இப்பயும் வந்து ஆனா சீனியர்ஸா இருக்கக்கூடியவங்க இல்ல நாங்க தாங்க சீட்டை பிடிச்சி வச்சுக்குவோம். எங்க காங்கிரஸோட அழிவுக்கே தாங்க காரணம். காங்கிரஸ் சீனியர்ஸ், நான் சேர் இந்த சேர் என்னோடது, மேரா சேர் நான் கொடுக்க மாட்டேன், யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் எல்லாம் ஓட்டு ஓட செய்வாங்க. ராகுல் காந்தி வந்து இல்ல இளைஞர்கள் பல பேருக்கு வழிவிடணும், அதெல்லாம் வேணாம், அதுக்கு வழி விட்டுட்டு நானே இருக்கேன் பரவாயில்ல விடுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறனாலதான் எந்த ஒரு கிரைசிஸ்ல தான் நீங்க இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணல. இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. ராகுல் காந்தி ஈஸியா பார்க்க முடியாது, சோனியா காந்தி ஈஸியா பார்க்க முடியாது, இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்குல்ல. அப்ப இங்கேயும் வந்து இன்னும் சீனியர்ஸா அதை ரொம்ப கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்க போறாங்கன்னா இளைஞர்களுக்கு வழிவிட மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த சிக்கல் வரத்தான் செய்யும். ரஜினிகாந்த் அவர் சொன்னார்ல, இது ரொம்ப ஓல்டு ஸ்கூல் ஆயிடுச்சுப்பா, சின்ன பசங்க வழிவிடுங்கப்பா, இந்த ஓல்டு ஸ்கூல் ஆட்கள்லாம் இங்கே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணாரு. அது உண்மை தானே அது. அப்ப நீங்க அதை வழிவிட்டாதான் அது நடக்கும். சோ நீங்க புதிய முகங்களை கொண்டு வரீங்க, புதிய முகங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா வேற. நீங்க கொடுங்க, முதல்ல வாய்ப்பு கொடுங்க. இப்ப நீங்க இப்ப ஆளுநர் வந்து உங்களுக்கு தெரிந்தவரா இருக்காரு, அப்துல் ரஹ்மான் அந்த பகுதிக்கு சேர்ந்து தெரிந்தவரா இருப்பார். இப்போ புதியவர்கள் எல்லாருமே இப்போ கேரளிக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க அந்த பகுதியில் வேலை செஞ்சிருப்பாங்க, விசிக சார்ந்து வேலை செஞ்சிருப்பாங்கல்ல. இன்னொன்னு இந்த வாக்குகள் என்பது நீங்க திமுக உடைய கூட்டணி கட்சிகள், திமுக விசிகவுடைய சுய வாக்குகள், அந்த கேண்டிடேட் வாக்குகள் எல்லாம் சேர்ந்ததுதான். ஒரு தனிப்பட்ட நபருக்கு மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவோம், நடக்க போறது ஆளுநர் சார் தனியா போய் சுயேட்சை அணிக்கிற ஜெயிச்சிருவாரா? முடியாது இல்ல. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, நாகப்பட்டினம் சூப்பரா வேலை பார்த்திருக்காரு, டெபாசிட்டே கொடுக்க மாட்டாங்க மக்கள். ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் தான் முக்கியம். இந்த பிளாட்ஃபார்த்தை விட்டுட்டு நீங்க வேற எங்கேயாவது போயிட்டீங்கன்னா மக்கள் ஏதோ பிடிச்ச மக்கள் கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவாங்களே தவிர அதை தாண்டி இது சினிமா நடிகர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். விஜய் மாதிரியான நடிகர்களுக்கு ஓகே விஜய் வராருப்பா, ஸ்டார் வேல்யூ இருக்குப்பா, இப்ப தினகரன் வந்தாரு, தினகரன் ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குப்பா, அது ஓட்டு போடலாம், கட்சி தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அது நடக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு சுழற்சி முறை தான் ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா இப்ப இங்கேயே நம்ம இப்ப பாஜக 2 முறை 3 முறை அதுக்கு மேல கிடையாது, கம்யூனிஸ்ட் 2 முறை 3 முறை அதுக்கு மேல கிடையாது. அதுதான் சரி, அதுதானே ஜனநாயகம். இந்த ஒருத்தர் கொடுத்துட்டாங்க, அது எழுதி வச்சுட்டாங்க. அப்படி அப்படி பேசுற ஜனநாயகத்திலேயே நீங்க தலி அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ராமச்சந்திரன் பேர் வந்துடும் டக்குன்னு. எவ்வளவு வருஷமா இருக்காரு அவர். ஜனநாயகம் பேசுற கட்சி தான். தலி தொகுதி கையெடுத்து கும்பிடுறோம், அது அது சாகர வரைக்கும் ராமச்சந்திரன் தான் விட்டுருங்க. அவர் எவ்வளவு ஐவேதனம் பண்ணாரு அதிகாரம் தனி கதை, அது நமக்கு பெருசா கதையை விடும். ஆனா ராமச்சந்திரன் தான் வருவார், அந்த பக்கம் வேற யாரும் போக கூட மாட்டாங்க. அப்படி இருக்கு அந்த கட்சியிலே இந்த சிக்கல் எல்லாம் இருக்கு. அந்த தனி வேற யாரும் கொடுக்க கூடாதா? கொடுத்திருக்கணும், நேரம் கொடுத்திருக்கணும்ல. தோழர்கள் மத்தியிலே இவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க. அப்போ நீங்க இது வந்து இதுதான் ஜனநாயகம், இதுதான் சரியாக இருக்கும். பிளஸ் வந்து இப்படி கொடுப்பது, இப்படி கொடுக்கிற போதுதான் இவங்களுக்கும் ஓகே. இப்ப என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்கலையா, அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குதான்னு பாருங்க. இப்போ சிதம்பரம் தொகுதி காலி ஆகுது, இது யார் கொண்டு வந்தாலும் போகலாம். சின்சியரா உழைக்கிறாங்கன்னா அடுத்தடுத்து கிடைக்கும். திமுக பாக்குறோம், திமுக தொடர்ச்சியா வேலை பார்க்கறியா உனக்கு அடுத்த லெவல் வரும். இப்ப நீங்க 4 மேயர்கள் வந்து உறுப்பினர் சட்டமன்ற வேட்பாளர் இருக்காங்க. நீங்க சன் ராமநாதன் தஞ்சாவூர் ஆயிருக்காரு, அதே மாதிரி கன்னியாகுமரி, இந்த மாதிரி திருப்பூர்ல தினேஷ் அவர்கள் நல்ல வேலை பார்த்தவங்க. இப்படி வேலை பார்த்தவங்களுக்கு நிறைய சரியா அங்கீகாரம் கொடுத்து அவங்களையும் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப வேலை செய்தால் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியா இருக்குன்னு தவிர இவர் சட்டமன்றத்தில் நல்லா செயல்பட்டாருப்பா அதனால அவருக்கு கண்டினியூ ஆகிறதுங்கிறது கட்சிக்குள்ள இருக்கிறவங்க பெரிய சுணக்கத்தை தான் ஏற்படுத்தும். சார், கடந்த முறை ஜெயிச்சவங்களே சில பேர் அதிருப்தியில இருக்காங்க. அது இல்லாம திருமாவளவன் அவர்களோட அக்கா மகளுக்கு கள்ளக்குறிச்சியில சீட் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு விமர்சனமும் போயிட்டு இருக்கு. அதை எப்படி இல்லைங்க, ஒண்ணு எனக்கு அவங்களை பத்தி ரொம்ப தெரியாது. கட்சிக்காக தொடர்ச்சியா வேலை செஞ்சிருக்காங்கன்னா அதை நான் வாரிசுக்குள்ள கொண்டாடுறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஸ்டாலின் அவர்களை வாரிசுன்னு சொல்ல மாட்டேன். உதயநிதி ஸ்டாலின் வாரிசு நீங்க சொல்லலாம், ஏன்னா டக்குன்னு வந்துட்டார். இவங்க வந்தாரு, எம்எல்ஏ, மினிஸ்டர், சிஎம், டெபுட்டி சிஎம் வரைக்கும் வந்துட்டாருங்கிற பார்க்கணும். பட் ஸ்டாலின் ரொம்ப காலம் உழைச்சார். அது மாதிரி அவங்க அக்கா உழைச்சிருக்காங்களா அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப நான் அந்த உதயநிதி விஷயத்திலே சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே இந்த கிரைசிஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு. நமக்கு அடுத்தது யார்? இப்ப நீங்க மாயாவதி கூட அவங்களுடைய அக்கா பையனை யாரையும் கொண்டு வந்தாங்க, அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி அங்க மம்தா பானர்ஜிக்கும் இந்த மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் தங்களுக்கு குழந்தைகள் இல்லாத நேரத்தில் யார் இல்ல தங்களோட வாரிசுகள் என்பது இல்லாத போது அடுத்தது யாருங்கிற பெரிய கேள்வி ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. நம்ம பொதுவா விட்டுட்டு போனா நம்ம பாக்குறோம், இப்போ வந்து அதிமுக என்ன நடந்துச்சுங்கிற பாக்குறோம். 1, 2, 3 உடைகிற காட்சிகளை பார்க்கின்றோம். அந்த மாதிரி கிரைசிஸ் இது எப்பொழுதுமே வந்து ஒரு சிபிஐ மாதிரி சிபிஎம் மாதிரி ஒரு மாநில குழு தான் முடிவு செய்யும். நீங்க யார் வேண்டுமானாலும் தலைவராகலாம், இது முழுக்க டெமோக்ராட்டிக்கான ஒரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த திராவிட கட்சிகள் எல்லாருக்குமே இது ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நான் அதுக்கப்புறம் யாரு அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது நான் என் சொந்தக்காரன் கொடுத்து இந்தப்பா நீ தான் அது கட்சியை நடத்திட்டு போகணும், அதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற பார்வைக்கு போயிடுறாங்க. மேபி அவருடைய வாரிசாக அவர் திருமாவளவன் அவர்கள் திருமணம் செய்திகள் நமக்கு தெரியும்.
அப்ப அதை அவர் பார்க்கிறாரா அப்படிங்கறது தெரியல. ம். அப்படி ஒருவேளை பார்க்கிறாருன்னா அதற்கு அவங்க சரியான நபராக இருப்பாரா, அது கட்சிக்குள்ள ஏதேனும் சுணக்கங்களை ஏற்படுத்துதா, நம்ம போக போதான் தெரியும். ஏன்னா இங்க திராவிட கட்சிகளை இயல்பா ஏத்துக்குவாங்க. ம். அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. ம். இது இப்படிதான் இருக்கும், அடுத்தடுத்ததாக இப்படிதான் இருக்கும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. அதே மைண்ட் செட்டை விசிக தோழர்களும் பண்றாங்களா, இல்ல ஒட்டுமொத்தமா டெமோக்ராட்டிக்கா அதை மாத்துறதுக்கான முயற்சிகள் இப்ப கம்யூனிஸ்ட் மாதிரியோ சிபிஐ மாதிரி மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். இறுதியா காட்டுமன்னார் கோயில்ல விசிகாவிற்கும் பாமகவுக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டிருக்கு. திருமாவளவன் அவர்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நிச்சயமா வெற்றி பெற்றுவாருங்க. அதனால கண்டிப்பா வெற்றி பெறுவார். அதனால ஒன்றும் சிக்கலே இருக்கக்கூடாது. ஏன்னா கட்டுமணர்கள் முன்னாடியே அவர் போட்டிட்டாரு, அப்புறம் மக்கள் நல கூட்டணிலையும் போட்டிட்டு இருந்தாரு. அதனால அவர் வெற்றி வாய்ப்பு சிதம்பரத்துல நம்ம போன வாட்டி பானை சிறந்த தனியா இருக்கும் போது நிறைய ஏற்ற இறக்கங்கள்லாம் இருந்துச்சு. நீ பொன்பரப்பி போன்ற கிராமங்கள்லாம் கலவரமே வெடிச்சது, பானையெல்லாம் போட்டு அடிச்சு உடைச்சாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. 2021 அவர் 2024 நல்லா செயல் த்ரூ பண்ணிட்டார். அதனால இந்த தொகுதி என்பது ரொம்ப எளிமையான தொகுதி தான். அவருக்கு வந்து நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். அது நேரடியாக இப்ப திருப்போரூர்ல கிட்டத்தட்ட வந்து வன்னியர்கள் அதிகமா இருக்கிற பகுதிகளை எஸ் பாலாஜி ஜெயிச்சாருங்கிறத பார்க்கின்றோம். அது வந்து பாமகவும் இருக்கும் நேரடியான சண்டை தான் நடந்துச்சு. கட்டுமணர் தொகுதியில நிச்சயமா ஜெயிச்சிருவார், மாற்றமே. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.